Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது Bleach episode 12 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல இச்சிகோவும் இஷிடாவும் ஒண்டி கொண்டி சண்டை போடலான்னு முடிவு பண்ணானுங்கல்ல. இப்ப என்னன்னா சண்டைனா கண்ணா பின்னான்னு அடிச்சுக்க கூடாதுல்ல. அதனால நம்மளால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்னன்னு கேட்பான். அப்ப திடீர்னு கையில காயின் மாதிரி ஒண்ணு எடுப்பான். அது என்ன எதுன்னு கேட்டா அதை அவன் அமுக்கி உடைச்சு தூக்கி வீசினான்னா ஏகப்பட்ட ஹாலோஸுங்க வருமாமா. 24 மணி நேரத்துல யாரு அதிகமான ஹாலோஸ கொள்றாங்களோ அவங்க தான் வின்னர். நம்ம பைய கூட அவங்க கூட டைரக்டா சண்டை போடலாம்னு நினைச்சான். கடைசியில இவன் இப்படி ஒரு ட்விஸ்ட் வச்சிட்டான். நம்ம பையலுக்கு கடுப்பாயிரும். ஏன்னா இவன் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கானே. இந்த மாதிரி எல்லாம் ஒரு இடத்துக்கு ஏகப்பட்ட ஹாலோஸா வர வச்சா இங்க வாழ்ந்துகிட்டு இருக்க டவுன் மக்களுக்கு தானே ஆபத்து. மென்டலாடா நீ லூசு பயல. இது நமக்குள்ள நடக்கிற சண்டை. நீ ஏன் இப்படி லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கன்னு புடிச்சு வாங்குவாங்கன்னு வாங்குவான். அவன் நீ மத்தவங்களை பத்தி கவலைப்படுறத முதல்ல நிப்பாட்டு. நான் வர்ற ஒவ்வொரு ஹாலோஸையுமே அசால்ட்டா கொன்றுவேன். நான் அப்படி மக்களை எந்த ஹாலோவுமே தொட விட மாட்டேன். உனக்கு கான்பிடென்ட் இருக்குது, உன்னால மக்களை ப்ரொடெக்ட் பண்ண முடியும்னா அப்ப நீ இந்த சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணிக்க தம்பி அப்படின்ட்டு டப்புன்னு உடச்சு சதற விட்டுருவான். இதுக்கு மேல அவ்வளவுதான், நம்ம பையன் சண்டை போட்டே ஆகணும். ஐயோ இப்படி பண்ணிட்டானு பதட்டத்துல இருக்கும் போது அப்படியே அந்த இடமே அதிருமா. ஆஹா எங்க இருந்தோ வந்துகிட்டு இருக்குதுங்க போலயேன்னு சுத்தி முத்தி பாத்துக்கிட்டு இருக்கும் போது மேல போர்ட்டல் ஓபன் பண்ணிட்டு ஒரு ஹாலோ வெளியில எட்டி பார்த்து கத்ததான் செய்யும். அதுக்குள்ளேயே இஷிடா அம்ப விட்டு அதை காலி பண்ணிடுவான். செம வேகமா இருக்கான். சோ ஒன்ன காலி பண்ணிட்டானா நம்ம பயலுக்கு கடுப்பாயிரும். உடனே சட்டையை பிடிச்ச அவனை ஒரே அமுக்கு. ஏன்டா இப்படி பண்றான்னு கேட்டா நீ ஏன்டா மூஞ்சி எப்படி வச்சிருக்க, ஒழுங்கு மரியாதையா ஹாலோஸ் எல்லாத்தையுமே விரட்டி எல்லாத்தையும் நார்மல் ஆக்குமா. தம்பி இவ்வளவு நேரம் நான் சொன்னது நீ எதையுமே கேட்கலையா? இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த டவுன் மொத்தமா ஹாலோஸ் நிரம்பி வழிய போகுது. நீ இப்ப இறங்கி சண்டை போடலன்னா அது இந்த மொத்த டவுனையுமே அழிச்சிரும். அப்படி இருக்க நிலைமையில நீ என் சட்டையை புடிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு வேற வேலை இல்ல அப்படின்னு ஒன்னு சட்டையை விட்டுருவான். இப்போ உனக்கு மக்களை காப்பாத்தணும்னா உன்னால முடிஞ்ச அளவுக்கு ஹாலோஸை நீ கொன்னே தீரணும். அதனால சட்டை புட்டுன்னு வேலையை பாரும்பா. நீ எல்லாம் உருப்பிட மாட்டேன்பானா. இன்னொன்னு நல்லா தெரிஞ்சுக்க, ஹாலோஸ் எல்லாமே ஹை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி இருக்கவங்கள தான் தேடி தேடி அட்டாக் பண்ணும் அப்படின்னு சொன்ன உடனே நம்மளுக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா கரீனும் யூசுவும் லாஸ்ட் டைம் மாட்டினாங்கல்ல. ஐயோ அப்ப அவங்களுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அடிச்சு பிடிச்ச அவங்களை காப்பாத்த ஓடுவான். போனும் அடிச்சு பிடிச்சவங்க கூடவே ஓடுவான்னு வைங்க. அப்பதான் இஷிடா இன்னொரு ட்விஸ்டும் வைப்பான். அதாவது ஹை ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி அவன் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு மட்டும் இல்ல, அவனை சுத்தி இருக்க ஏகப்பட்ட பேர்த்துக்கு இருக்குது. இவன் என்னடான்னா அவன் ஃபேமிலியை மட்டும் பார்க்க போறான். சரி போகட்டும் போகட்டும், நீ ஒண்ணு கவலைப்படாத இச்சிகோ. கடைசி ஹாலோ வரைக்கும் நான் எல்லாத்தையுமே கொன்றுவேன். அப்பதான் உனக்கே தெரியும் நீ எந்த அளவுக்கு வீக்கா இருக்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஏதோ ஒரு வயசானவரோட விஷுவல் வரும். அப்புறம் என்ன சோல் ரீப்பரை நான் வெறுக்கிறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு ரெடி ஆவான். அதே நேரம் டட்சுகியை காட்டுறாங்க. அவன் அந்த கராத்தே கிளாஸ் எல்லாம் போவான்ல, அப்படி ட்ரைனிங் எல்லாம் எடுத்துட்டு ஓரமா நின்று ஜூஸ் குடிச்சிட்டு இருப்பா. அந்த டைம் அவ கண்ணுக்கு முன்னாடி ஜோடியா ஒரு பேய் போறதெல்லாம் தெரியும். ஐயோ அந்த பேய்ங்க அட்டுவலியும் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவளை யாரோ கூப்பிடுவாங்க. சரின்ட்டு பார்க்க போகும்போது அந்த டைம் ஒரிஹிமே வருவா. வந்தவ நான் முக்கியமா உங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும். அந்த டைம் தான் அவளுக்கு இன்னொரு விஷயம் ஞாபகத்துக்கு வரும். அதாவது ஒரு நாள் ஒரிஹிமே வீட்டுக்கு இவ போயிருந்தா அந்த டைம் இவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு சுத்தமா இவளுக்கு மெமரியே இல்ல. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா அது கொஞ்சம் கொஞ்சமா ரீகலெக்ட் ஆகுது. அதான் நம்ம ஒரிஹிமேவோட அண்ணன் ஹாலோவா வந்தானே அந்த டைம் தான். அப்ப இவளை யாரோ அடிச்சு பாடி பயங்கரமா பெயின் ஆனது, அந்த டைம் ரூக்கியாவை பார்த்தது, அது இதுன்னு எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா ஞாபகம் வருது. அது எல்லாத்தையுமே இவ ஒரு கனவுன்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தா. அதே கனவு தான் ஒரிஹிமேக்கும் வந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாள் சொல்லியிருப்பாள. அன்னையில இருந்து தான் ஸ்டேஞ்சான திங்ஸ் எல்லாமே அவளுக்கு நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதான் பேய் எல்லாத்தையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டா. அப்போ ஒரு பேய் பாத்தீங்கன்னா இடையில வந்துட்டு வீம்புக்குன்னே டட்சுகியை வெறுப்பேத்திட்டு இருக்கும். என்னமா கண்ணு என் மூக்குக்குள்ள பத்தியா ஜூஸ் இருக்கு வேணுமா அப்படி இப்படின்னு வெறுப்பேத்துமா. ஓடிப்போ நாயே பேயன்னு சொல்லி பச்சை பச்சா திட்டுவான். ஆனா ஒரிஹிமேக்கு அது தெரியாதுல்ல. அதனால மன்னிச்சுக்கமா ஏதோ ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன்ல அப்படி பேசிட்டேன்பா. அதுக்கப்புறம் அது மேட்டர் இல்லன்ட்டு அவ ஏதோ ஒன்னு சொல்ல வருவான். அந்த டைம் அவங்க ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்க கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா உடஞ்சுக்கிட்டு இருக்கும். என்ன ஏதுன்னு தெரியலன்னு அடிச்சு புடிச்சு போவாங்க. அப்போ ஒரிஹிமேக்கு ஸ்கையில ஏதோ ஒன்னு வித்தியாசமா தெரியும். அதாவது அவளுக்கு ஏதோ ஒன்னு ஃபீல் ஆகுது. அதே மாதிரி தான் ஸ்கூல்ல விளையாண்டுட்டு இருக்க கரீனுக்குமே ஃபீல் ஆகும். அவ பார்த்து அப்படியே நடுங்கிட்டு இருப்பா. அடுத்து அந்த கிசமேக்கு அப்படியே கட் பண்ணா நம்ம பையன் கரீன் யூசுவை பாக்குறதுக்காக ஸ்கூலுக்கு வேகமா வருவானா. வந்துகிட்டு இருக்கும் போது ஒரு ஹாலோ ஒன்னு வரும். நம்ம பையன் ஒரே போடா போட்டு காலி பண்ணிடுவான். சொல்ல போனா இது 3வது ஹாலோ. டைமை பார்த்துட்டு எங்க விளையாண்டுட்டு இருக்கான்னு தெரியலையேன்னு சொல்லி தேடிட்டு தெரியுவான். அதே நேரம் அந்த இஷிடா இருக்கானே 7 8 9 10ன்னு அசால்ட்டா ஹாலோஸ் எல்லாத்தையுமே அம்ப வச்சு அடிச்சு திருக்க விட்டுருவான். அப்படி கவுண்ட் பாத்தீங்கன்னா 11 தாண்டி போயிருச்சு. இங்க கிசுகேக்கு ஏதோ சரியில்லைன்னு சொல்லி ஸ்டேஞ்சா ஃபீல் ஆகும். ரூக்கியா ஏதாச்சும் பிரச்சனையான்னு கேட்டுட்டு இருப்பா. அந்த டைம் அவளுக்கு போன் அடிக்கும். வேற என்ன ஹாலோ வந்திருக்குன்னு தான் சிக்னல். ஆனா டக்குன்னு அது கட் ஆயிரும். ஆனா நம்ம பையலும் அவனும் சேர்ந்து மாத்தி மாத்தி எல்லா ஹாலோஸையும் போட்டு தள்ளிட்டு இருக்காங்களே. அதனால சிக்னல் வந்து தான் போகும். உடனே ரூக்கியாக்கு சந்தோஷம். பரவாயில்லையே
இல்லையே. இச்சிகோ ஹாலோ வந்தோடனே போட்டு தள்ளிட்டானே, நல்லாவே முன்னேறிட்டான். இனி இதுக்கப்புறம் நம்ம அவனுக்கு சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஹாலோஸ் வந்திருக்குன்னு அலர்ட் வரும். என்னன்னு பாக்குறதுக்குள்ள மறுபடியும் ஸ்டாப் ஆயிரும். என்னாச்சு உடஞ்சு போச்சான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே திருப்பி இதே மாதிரி நடந்துகிட்டு இருக்கும். என்னாச்சு ஹாலோஸ் நிறைய வந்துருச்சான்னு சொல்லிட்டு ஸ்கிரீனை பார்த்தா நிஜமாவே ஏகப்பட்ட ஹாலோஸ் வந்திருக்குங்க. அவ்வளவுதான், தூக்கி வாரி போடும். வெளியில வந்து மேல எட்டி பாப்பா, போர்ட்டல் அங்க ஓபன்ல இருக்கும். இப்படி ஒரு ஸ்பிரிட் எனர்ஜியான்னு மிரண்டு போய் பாத்துக்கிட்டு இருப்பான். கிசுக்கிய பாத்தீங்கன்னா அப்படியே சைலண்டா உட்காந்துக்கிட்டு இருப்பான். என்ன பிளான் பண்றான்னு தெரியல. இப்ப ரூக்கியாக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஏதாச்சும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருச்சா? இச்சுக்கோ என்னடா பண்றேன்னு கத்திக்கிட்டு இருப்பான். இனி இதுக்கப்புறம் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஹாலோஸை காலி பண்றாங்களா, இல்ல அந்த ஹாலோஸால வேற ஏதாச்சும் விபரீதங்கள் நடக்க போகுதான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.